மும்பையிலிருந்து கிருபானந்தன் அப்படிங்கிறவர் கேட்குறார், இறைய அருட் சக்தியை எந்தெந்த பொருள்களிலே எழுந்தருளச் செய்யலாம்? ஆகமங்கள் இறைவனை ஒரு இடத்துல எழுந்தருளச் செய்ய போகிறது. இந்த இடத்துல ஒரு கோயிலை உற்பத்தி பண்ணணும். ஒரு வெட்ட வெளி, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, ஒரு நகரத்தை உருவாக்கணும். அந்த காலத்தில் ராஜாக்கள் அப்படி தான் பண்ணுவாள். அதுக்கு இந்த நகரம் நல்லபடியாக இருக்குமா, ஒரு அரண்மனை அமைக்கணும், இல்லை ஒரு ஊரை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு உத்தரவு போட்டு பூஜையெல்லாம் பண்ணி கேட்பா அப்படின்னு சொன்னால் அதில் இந்தந்த பொருள் எல்லாம் இறைவனை எழுந்தருளச் செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆலயம் என்கிற அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பில் இறைவனை எழுந்தருளச் செய்து மக்களுக்கு பயனுடையதாக ஆக்கி தருவது தான் ஆலய அமைப்பு. இறைவன் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால். ரொம்ப அழகாக சொல்லுவோம். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாது. சுவாமி இந்த மொழியால் வரையறுத்து சொல்ல முடியாது. அது மாதிரி இப்படி தான் இருப்பார்னு ஒரு நினைவாக மாற்றி நம் இதயத்திலே பற்றிவிட முடியாது. அப்படிப்பட்டவ கருணையினால் அபிராமி என்ன பண்ணுறா அப்படின்னா, எந்தன் விழிக்கும், என்னுடைய கண்ணுக்கு நேராக நான் பார்க்கக்கூடிய இடத்திலே தோன்றி அருள்கிறாள். பிழிக்கும் வினைக்கும், வினைக்கும்னா என்னன்னா கடவுளை இந்த வழியிலே அடைந்து விடலாம் என்று ஒரு சில செயல்களை வரையறுக்க முடியுமான்னா, வழக்கு போட்டால் கடவுளை அடையலாமா, வாசலில் தண்ணி தெளித்தா அடையலாமா, இல்லை பெருக்கி வச்சா அடையலாமா அப்படின்னு கேட்டால், எந்த விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் அப்படின்னா என்ன அப்படின்னா, அம்பாள் உத்தரவு கொடுக்குறா, இந்த வினையெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்டா, நான் பிரார்த்தனையாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ எந்தெந்த பொருளில் வரேன் அப்படின்னு சொன்னால் ஆகமங்கள் அதை வரையறுத்திருக்கிறது. ஆலயம் என்பது இறையருட் சக்தியை மானுட பண்பாக மாற்றி நமக்கு பயனுறச் செய்வது அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆகமங்களில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆயுதங்களில் இறைவனுடைய அருளை எழுந்தருளச் செய்யலாம். கட்கம்னு சொல்கிறான். அது மாதிரி கண்ணாடி, பழைய காலத்தில் கண்ணாடிங்கிறது பெரிய விஷயம். இது எப்படி சொன்னாங்கிறது தெரியல. ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணாடின்னு ஒன்று இருந்திருக்குமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அது அதனுடைய பயன்பாடு தெரியணும், அதில் ரசம் பூசணும், அப்படிப்பட்ட தர்ப்பணம்னு சொல்கிறாத அந்த கண்ணாடியில் இறைவன் எழுந்தருள்வான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால தான் கோயில்கள் தோறும் பள்ளியறையில் கண்ணாடி வச்சுருக்கான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்கம் ஆயுதத்தில் எழுந்தருள்ச்சு. பட்டேஷு அப்படின்னு சொன்னோம். படம்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் இப்போ படம்னு சொன்னோடனே நம்ம ஃபோட்டோவை எடுத்துக்கிறோம். அந்த காலத்தில் துணி, வெண்மையான துணி நெய்து அதில் ஒரு அழியாத ஒரு வண்ணம், அந்த வண்ணம்லாம் அழிய நூலோட நூலோட சேர்ந்து வந்துடும். அதை மாதிரி பின்னுவா. அதில் அப்படி பின்னி அதில் இறைவனுடைய அருட்சக்தியை எழுந்தருளச் செய்யலாம். இப்போ நம்ம கடலூர் பக்கத்தில் ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் பார்த்திங்கன்னா சாமியை பார்க்கவே முடியாது. வாமனபுரீஸ்வரர்னு சாமிக்கு பேர். முன்னாடி ஒரு திரை இருக்கும், அந்த திரைக்கு தான் பூஜை. அந்த திரையில் சாமி இருக்கும். எல்லா திரையிலையுமே சாமி இருக்குது, சிறப்பாக அந்த திரையில் சொல்கிறோம். அப்போ அந்த வஸ்திரம், அந்த வஸ்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த தன்மையில் இருக்கும். சேலக்காரின்னு ஒரு சாமி சார், அது என்ன பண்ணுவாங்கன்னா புடவை மாத்திரமே அப்படியே கொசுவி வச்சுருவாங்க. அப்படி வச்சா அதில் வரும் சாமி. அப்போ எப்படி படேஷு படத்தில் வரும். இந்த தாளில் சொல்லலை, நான் சொல்கிறது ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறையாக அது பருத்தி பஞ்சில் அதை நெஞ்சு அதில் காவியினால் வரையணும். கோயிலில் இன்றைக்கும் கொடியேற்றும் போது அதை வரைவா காவியினால். பழைய காலத்தில் அது கிடச்சிது, அந்த காவியும் அந்த இதுவும். இப்போ உள்ள படத்தை நான் சொல்லலை, தயவு பண்ணி அதை எடுத்துக்கொண்டேன். யாரும் ஆகமத்தில் நான் சொன்ன தொன்மையான முறை, அந்த படேஷு வஸ்திர சித்ரேஷு, அந்த வஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வடிவத்தில் அம்பாள் இருப்பா, இல்லை சாமியை எழுந்தருளச் செய்யலாம்.
ஆயுதத்தில் எழுந்தருள செய்யலாம், கண்ணாடியில் எழுந்தருள செய்யலாம், உருவங்கள் பஞ்சலோகத்தினாலே அமைக்கப்பட்டிருக்கிற உருவத்தில் எழுந்தருள செய்யலாம், கருங்கல்லிலே அமைக்கப்பட்டிருக்கிற உருவத்தில் எழுந்தருள செய்யலாம். அதுமாதிரி கடு சர்க்கரை படிமம்னு சொல்லுவோம். 7 விதமான பொருள்களால் ஆக்கப்பட்ட, இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த வாசலில் கோயில்கள் எல்லாம் அமைச்சிருக்காங்கல்ல, சிமெண்டில் உற்பத்தி பண்ணுறோம். அந்த காலத்தில் அது வந்து 7 விதமான பொருளால் ஆக்கியிருக்காங்க. சுண்ணாம்பு காரையில் தான் கோயிலே கட்டியிருக்கா. அதை பற்றின குறிப்புகள் இருக்குது. அதை பற்றின கலவைகள் எப்படிலாம் உற்பத்தி பண்ணணும், எந்தெந்த பொருள் எதெல்லாம் இருக்கணும், கடுக்காய், சுண்ணாம்பு, வாழைப்பழம், என்னென்னமோலாம் சொல்கிற அந்த கலவை, அந்த கலவையினால் அமைக்கப்பட்டிருக்கிற வடிவத்தில் சாமி இருக்கும். அதுக்குள்ளே சாமியினுடைய இறைவனுடைய அருள், வேதத்தின் மந்திர, அதே மாதிரி தூய்மையான மணலில் இறைவனை கொண்டு வந்துருக்கு. வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக அப்படின்னு சொல்கிறோம். மந்திரத்தினால இந்த வெண்மணலை கூட தூய்மையான மணலில் ஜலம், பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், இதில் ஜலத்தில் சுவாமியை எழுந்தருளை செய்யலாம். அதுக்கப்புறம் தேயு, தூய்மையான நெருப்பு இருக்குல்ல, அந்த நெருப்பில் இறைவனை எழுந்தருளை செய்யலாம். இப்போ நம்ம வீட்டில எல்லாம் வந்து நமக்கு இப்போ தான் எல்லோரும் படம் வைக்கிற பழக்கம்லாம் வந்திருக்கு. அந்த காலத்தில் வழக்கு தான் வச்சுருப்பா. அந்த வழக்கும் ஒரு காலம்புரை ஒரு 10 நிமிஷம் எரியும், சாயந்தரம் 10 நிமிஷம் உழைச்சா தான். அந்த காலத்தில் காலம்புரை போயிட்டு சாயந்தரம் தான் வருவா. அந்த கோயில் மணி இருக்கோ இல்லையோ, அந்த மணி தான் அவள் எல்லாரையும் எழுப்பி விடும். கோயில் மணி ஆகிடுது, இன்றைக்கி காலம்புரை உஷகாலம் ஆறுது அப்படின்னா அதுக்கு ஒரு மணி அடிப்பா. அது உஷகாலத்துக்குன்னு ஒரு சில மணி அடையாளம். அங்கே நாயனம்லாம் வாசிக்கிற போது அந்த ராகத்தை வச்சு கூட சாமி உள்ளே இருக்கார், சாமி வெளியில் வந்திருக்கார், முதல் பிராகாரத்தில் சாமி இருக்கார், 2ஆம் பிராகாரத்தில் சாமி இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் கூட ராகத்தினால சொல்லுவாள். அதனால் அவள் அந்த தொழிலை பார்த்துட்டு சாயந்தரமாக சாமி கும்பிட்டு வந்து திருப்பியும் அதே அந்த விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அந்த பிரார்த்தனையை முடிச்சுப்பாள். அதனால் வழக்கு அந்த மாதிரி ஏற்படுற வழக்கில் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, சில இதில் வந்து சுட்ட செங்கற்களில் சாமியை வழிபாடு பண்ணணும். ராமதேவதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கல்லை வந்து அதுக்காகவே தனியாக சுட்டு அதை செய்வாள். சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த உருவங்களை அமைக்கிற வழக்கம் இருக்குது. சில இடங்களில் வெறும் செங்கல்லாகவே வச்சுருவாள். அதை வந்து காட்சி, கால்கோல், நீர்ப்படை அப்படின்லாம் தமிழ் இலக்கியங்களில் மிக தெளிவாக அந்த விஷயங்களை பற்றின குறிப்பு இருக்குது. அதனால் அந்த கருங்கல்ல வந்து சுவாமியை எழுந்தருளை பண்ணலாம். இந்த மாதிரி சில பொருள்களில் இறைவனை எழுந்தருளை செய்யலாம் என்று ஆகமங்கள் பரிந்துரை செய்கிறது. இப்போ திட்டவட்டமாக நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்ன, எந்தெந்த பொருளெல்லாம் சுவாமியை எழுந்தருளை வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தா, பஞ்சலோகம், கருங்கல், அதுக்கப்புறம் படம், அதுக்கப்புறம் ஆயுதங்கள், இந்த மாதிரி ஜோதி, பிருத்திவி, அப்பு, தேயு, இந்த பூமியினுடைய அம்சமான கருங்கல், தூய்மையான மணல், அப்புனுடைய அம்சமான ஜலம், தேயு நெருப்பு, இதில் எல்லாம் சாமியை இறையருட் சக்தியை மானுட பயன்பாட்டுக்கு எழுந்தருளச் செய்யலாம் என்று ஆகமங்கள் சொல்லுகிறது.